வணக்கம் நண்பர்களே. சிந்தனை மிகவும் ஆழமானது, அதே சமயம் சுவாரஸ்யமானது. மனிதன் விண்வெளியில் பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி சந்திரன், செவ்வாய், சூரிய மண்டலம் என்று ஆராய்ச்சி செய்கிறான். அதே நேரத்தில் நாம் வாழும் பூமியிலே நமக்கு மிக அருகில் இருக்கும் கடலுக்கடியிலும் பல கிலோமீட்டர் கீழே சென்று விந்தையான உலகத்தை ஆராய்ச்சி செய்கிறான். இதை பார்க்கும்போது மனிதரின் அறிவுத்திறமை எண்ணி வியப்பாக உள்ளது. மனிதனா கடவுளா? விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் அதிரடி உண்மைகள். மேலே விண்வெளி, கீழே ஆழ்கடல். மனிதன் எதை தேடி ஓடுகிறான்? கடலுக்கடியில் என்ன நடக்கிறது? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க போகுது. மனிதன் இன்னைக்கு நிலாவுக்கு போயிட்டான், செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிட்டான், சூரியனை நோக்கி விண்கலத்தை அனுப்பிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அமைதியான கடலுக்கடியில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் போய் பயங்கரமான ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அடடா, மனுஷனா இவன் இல்லை கடவுளா அப்படி என்ன நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்துதல்லா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மேலே இருக்கிற விண்வெளிக்கும் கீழே இருக்கிற ஆழ்கடலுக்கும் நடுவில் நடக்கிற இந்த டாப் சீக்ரெட் ஆராய்ச்சிகளை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். காரணம் உண்டு, மனித குலத்தின் எதிர்காலம். பூமிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் மனிதன் வாழ்வதற்கு செவ்வாய் கிரகம் அல்லது சந்திரன் போன்ற மாற்று இடம் தேவையா என்று தேடல். காரணம் 2, பிரபஞ்சத்தின் ரகசியம். இந்த உலகம் எப்படி உருவானது? சூரிய மண்டலத்திற்கு வெளியே என்ன இருக்கிறது? வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்ற மனிதனின் தீராத ஆர்வம். ஆராய்ச்சியின் உச்சம். மனிதன் உருவாக்கிய செயற்கைக்கோள்கள் மூலம்தான் இன்று நாம் போன் பேசுவதும், இன்டர்நெட் பயன்படுத்துவதும், வானிலை அறிக்கை பார்ப்பதும் எல்லாமே சாத்தியமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் தண்ணீருக்குள் போய் ஆராய்ச்சி செய்கிறாங்க? 95% இன்னும் மர்மம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் நிலாவை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட நம்ம பூமியில் இருக்கிற கடலடி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. கடலில் 95% பகுதிகள் மனிதனுக்கு இன்னும் தெரியாத மர்ம உலகமாகவே இருக்கு. மரியானா அகழி. கடலில் மிக ஆழமான பகுதி பசிபிக் கடலில் உள்ள மரியானா அகழி. இது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. எவரெஸ்ட் கிரகத்தையே தலைகீழாக தூக்கி போட்டாலும் இந்த ஆழத்தை எட்ட முடியாது. அங்கேயும் மனிதன் நீர்மூழ்கி கப்பல் மூலம் போய் ஆராய்ச்சி செய்திருக்கிறான். அதிசய உயிரினங்கள். அந்த ஆழத்தில் சூரிய வெளிச்சம் இருக்காது. பயங்கரமான குளிரும், கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீரின் அழுத்தமும் இருக்கும். அங்கேயும் உடம்பில் விளக்கெரியும் மீன்கள், வித்தியாசமான கணவாய் மீன்கள் என விசித்திரமான உயிரினங்கள் வாழ்வதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பொருளாதார பயன்கள். கடலுக்கடியில் எண்ணற்ற இயற்கை எரிவாயுகள், அரிய வகை உலோகங்கள் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஏராளமாக மறைந்து கிடக்கின்றன. அதை கண்டறிய இந்த ஆராய்ச்சி. விண்வெளியில் காற்றழுத்தம் இருக்காது. ஆனால் கடலுக்கு அடியில் போக போக நீரின் அழுத்தம் நம் உடலை நசுக்கிவிடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் விண்வெளிக்கு செல்வதை விட கடலின் மிக ஆழமான பகுதிக்கு சென்று திரும்புவது தொழில்நுட்ப ரீதியாக பல மடங்கு கடினமானது மற்றும் ஆபத்தானது. ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் கடவுள் இல்லை என்றாலும் கடவுள் கொடுத்த அறிவை வச்சு இயற்கையோட எல்லைகளை தொட்டுக்கிட்டு இருக்கான். மேலே விண்வெளி ஆராய்வதும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கீழே கடலை ஆராய்வதும் முக்கியம்.
ஏன் கடல்தான் பூமியோட இதயம் போன்றது? இந்த வியக்க வைக்கும் மனித மூளையை பற்றியும் இந்த ஆராய்ச்சிகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.